சேலம் மாவட்டம் சங்ககிரி கரட்டுப்பாளையம் பகுதியில் மின்மாற்றியை பழுது பார்க்கும் போது விவசாயி மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரியாஸ் இணைப்பில் உள்ளார். ரியாஸ், அந்த விவசாயி உயிரிழந்திருக்கும் சூழ்நிலையில அதிகாரிகள் தரப்பில் என்ன கூறப்படுகிறது? அந்த விவசாயியின் குடும்பத்தினரின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே ஒரு பழுதான மின்மாற்றியை சரி செய்ய கோரி விவசாயி பலமுறை தெரிவித்துள்ளார். அவர் மாற்றாததால் மின்மாற்றி அவரே ஏறி பழுதை சரி செய்ய முற்பட்ட போது மின்சாரம் தாக்கி அவர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே காட்டுப்பாளையம் பகுதியை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பார்ம் பழுது பார்த்த விவசாயி மின்சாரத்தின் தாக்கி தலைகீழாக தொங்கியபடி உயிரிழந்த சம்பவம் அந்த கிராம மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாரிமுத்து என்பவருடைய மகன் சிவசங்கர், இவருடைய தந்தை மாரிமுத்து சில வருடங்களுக்கு முன்பு இறந்துள்ளார். இந்த நிலையில் அவர் பொறுத்த வரைக்கும் காட்டுப்பாளையம் கொம்புகாடு பகுதியை வசித்து வருகிறார். இந்த நிலையில் விவசாயம் செய்து வருகிறார். இந்த நிலையில் மின்சாரமானது தண்ணீர் பாய்ச்சுவதற்காக தடைப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மின்வாரிய அதிகாரிகளிடம் தொடர்பு கொண்டு தண்ணீர் வரவில்லை, மின்சாரம் தெரிவித்துள்ளார். மின்வாரிய அதிகாரிகள் பல மணி நேரமாக வராததால் இவரே மின்மாற்றியில் ஏறி சரி செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி அந்த டிரான்ஸ்பார்மிலேயே தலைகீழாக தொங்கியபடி விவசாயி சிவசங்கர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து காவல்துறையினர் விரைந்து வந்து சம்பவத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரியாஸ்.